ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். காய்ஸ், நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். நான் வந்து இதை நினச்சி கூட பார்க்கல. நான் ப்ரெக்னென்ட் ஆயிடுவேன் அப்படின்னுட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா December 17, 24 அன்னைக்கு நான் அம்மா வீட்டுக்கு போனேன். போயிட்டு இருக்கும்போது அம்மா வந்து கொஞ்ச நாள் நீ ஒரு 10 days இரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து நானும் இருந்தேன், சரி அம்மாக்காக அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நியர்பையில் வந்து டாக்டர் வையூஸ்ரீ ஹாஸ்பிட்டல் சண்முகப்பிரியா மேடம் அவங்க கிட்ட போகலாம், அவங்க நல்லா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஆனால் போகிறதுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா நான் தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் மாடம் பக்கத்தில் ஒரு டாக்டரை பார்க்குறேனே. ஸோ அதனால அம்மா இன்னொரு டாக்டரை கூட்டு போகிறேன்னு சொல்லும் போது எனக்கு அதில் போக விருப்பம் இல்லை. எதுக்கு சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அம்மாக்காக சரி சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பீரியட்ஸே வரல. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரகுலர் பீரியட்ஸ். ஆனால் வந்து எனக்கு இரகுலர் பீரியட்ஸாக இருந்தாலுமே எனக்கு 40 daysக்கு மேலே வந்து தள்ளவே தள்ளாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 days தாண்டிடுச்சு. அப்போ நான் அம்மா கிட்ட சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பீரியட்ஸ் வருதான்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் வரவே இல்லை. ஆனால் நான் வந்து எப்போ செக் பண்ணேன் அப்படின்னா கிட் பார்த்தீங்க அப்படின்னா June 25 செக் பண்ணேன். June 5, 2025 தான் நான் செக் பண்ணேன். 43 days செக் பண்ணேன். செக் பண்ணி பார்த்தா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங், தாங்கவே முடியல. அப்புறம் வந்து நான் பார்த்துருக்க டாக்டர் கிட்ட வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஏன்னா நான் பார்த்த டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேம்ப் ரோட்ல இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அவங்க கிட்ட பார்த்துட்டு இருந்ததுனால அவங்க கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். கேப் பிடிச்சி நம்ம வந்து அடுத்த நாள் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். இந்த வாட்டி மட்டும் நான் வந்து டக்குன்னு டாக்டர்கிட்ட போவேன்னா அப்படின்னு சொல்லி அம்மா டிசைட் பண்ணாங்க. ஒரு 3 days வெயிட் பண்ணி 45 daysக்கு அப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா முன்ன வந்து நான் ஃபர்ஸ்ட் போயிட்டே இருப்பேன் டாக்டர்கிட்ட. நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னா உடனே போயிடுவேன். இப்போ நீங்கள் வந்து போவேண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்ல நாள் பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலான்னாங்க. சரி நானும் வந்து பார்த்தேன். திடீர்னு பார்த்தா வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆச்சு. அப்புறம் நான் வந்து பயத்தில் வந்து அம்மா இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னேன்னா அம்மா வந்து நியர்பையில் பல்லாவரத்தில் இருக்கிற வையூஸ்ரீ ஹாஸ்பிட்டலுக்கு டக்குன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் வந்து உண்மையிலே என்ன நினைச்சேன்னு தெரியுமா, இந்த குழந்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிற்காது. இந்த 3rd pregnancy இப்போவே வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆயிடுது, லைட்டாக பிங்க் கலரில் ப்ளீட் கூட ஆச்சு. ஸோ நிற்காது அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். இதையுமே வந்து ஏன்னா 2nd pregnancy பார்த்தீங்க அப்படின்னா தானாகவே மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு, அபார்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதை மாதிரி தான் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டேன். ஆக்சுவலி வந்து நான் டாக்டர்கிட்ட போனேன், என்னை கூப்பிட்டு போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.